ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை வெயிட் தாங்க. அதாவது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முன்ன மாதிரி நம்ம வேலை செய்யாதது தான். எல்லாத்துக்குமே மிஷின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் பேஸ்டு ஜாப் ஆகிட்டு இதெல்லாம் தான் காரணம். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, அந்த வெயிட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இது வீட்டிலையே ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுட்ரு தாங்க. இது நாட்டுக்கோழி முட்டை. இதுதான் என்னோடய காலை சாப்பாடுங்க. இதுக்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி ஊறுகாய் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா வெறுமனே முட்டை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். இது நாட்டுக்கோழி முட்டை. உள்ளே பாருங்கள், ஒரு துளியோண்டு ரெட்டிஷ் கலந்து இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், முட்டையை வாங்கி நம்ம பட்டியே அவிச்சோம் அப்படின்லாம் இல்லைங்க. அதை ஒரு கரெக்டான ப்ரொசீஜரில் அவிச்சு யூஸ் பண்ணால் தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இதில் இந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் அப்படி எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய காலை சாப்பாடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு பாரம்பரிய முறையில் செஞ்சதுங்க. அதாவது கடையில் விற்கக்கூடிய அரிசி, பாலிஷ் பண்ண கருப்பரிசி, கருப்பு கவுனி அரிசியை வாங்கி செய்யலை. இது மில்லில் அரைச்சி நம்ம வாங்கி செஞ்சதுங்க. மில்லுலேருந்து வாங்கி நம்ம டைரெக்டாக செஞ்சோம். உங்களுக்கு அரிசி வித்தியாசம் நல்லாவே தெரியுங்க. நான் அதை காமிக்கிறேன். இது எப்படி ரெடி பண்ணதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். இதில் பச்சை பயிறு, பாசி பருப்பாக சேர்க்கலைங்க, பச்சை முழு பயிறு சேர்த்துருக்கோம், கொள்ளு சேர்த்துருக்கோம், மிளகு, ஜீரகம், பார்லி அரிசி, இது எல்லாமே சேர்த்து ஒரு கருவேப்பிலை, சுக்கு, இது எல்லாமே ரெடி பண்ணி சேர்த்துருக்கோங்க. வீட்டில் சுத்தமான முறையில் ரெடி பண்ணது தாங்க இது. இதோட வீடியோ நான் சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சவங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடியாதவங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மோர் விட்டு குடிக்கணும். ஏன்னா இதில் கொள்ளு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நமக்கு உடம்பு சூட்டை ஏற்படுத்திடும். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில்னாலும் கூட, அதனால் மோர் கலந்து இதை குடிக்கக்குள்ளே நல்ல ஒரு முழு சத்தும் நமக்கு கிடைக்குங்க. இதை உமிழ்நீரோட கலந்து தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த சாப்பாடாக இருந்தால் நல்லா மென்று சாப்பிட்ணும். ஜூஸாக இருந்தால் நல்லா சிப் பண்ணி பொறுமையாக குடிக்கணுங்க. அதே மாதிரி தான் இந்த கஞ்சியும் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.